4 மற்றும் 8, 9. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புகள் உடையவை எவையோ, போற்றுதற்கு உரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10
இறை வசனங்கள் 42 முதல் 45 முடிய. இயேசு சீடர்களை தம்மிடம் வரவழைத்து, பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்தல் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கதாநாயகியாக இருக்கக்கூடிய நமது ஆசிரியை செசாரின் இமாக்குலை அவர்களுக்கு 30 விழா என்று. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேப்பரில் பார்க்கும் பொழுது 2 வகை விழாக்கள் தான் நீங்கள் எழுதியிருந்தீர்கள். மற்றொரு வகை விழா நீங்கள் மறந்து விட்டீர்கள். என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னைக்கு? நேற்று. அதை எழுத மறந்துட்டாங்க. நேற்று அம்மல அன்னையினுடைய விழா, அது அவங்க எழுத மறந்துட்டாங்க. ஆக இன்றைய நாளில் நமது ஆசிரியர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா, பணி நிறைவு விழா மற்றும் நேற்றைய நாளில் நாம் கொண்டாடிய அன்னை மரியாள் அம்மல உற்பவி, அந்த விழாவுடன் சேர்த்து 30 விழாவாக இன்று கொண்டாடுகிறார். ஆக தந்தையர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாணவருடைய வாழ்விலும் 2 வகையான அறைகள் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, என்ன? டீச்சர்ஸ் கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டேன். தாயின் கருவறை. வெரி குட், கிளாஸ். தாயின் கருவறை, ஆசிரியரின் பள்ளியறை, வகுப்பறை. ரைட். தாயின் கருவறை, தாய் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்வை கொடுத்து, இதுதானடா உலகம், இங்கே வந்து வாழ்ந்து பார் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே நேரம் ஆசிரியர் தன்னுடைய அறிவை கொடுத்து அவனுக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய அறிவை, தான் கற்றுக்கொண்டதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் வாழ்வு, நீ உலகிற்கு செல், உலகில் சென்று பயன்படு என்று தன்னுடைய ஆசிரியர் தான் கற்றதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறார், அறிவை கொடுக்கிறார். அதன் மூலம் அவனுடைய வாழ்வு சிறக்கிறது. இதுதான் நம் அன்னைக்கும் ஆசிரியருக்கும் உள்ள வேறுபாடு. இதனால் தான் நம்முடைய தமிழ் மொழியில் சொல்லுவார்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம். 3வது இடத்தில் இருக்கக்கூடியவர் குரு. அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவர். மாணவர்களுக்கு எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுப்பதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கின்றவர். சரி, ஒரு சின்ன கேள்வி. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு? மாணவர்கள் பதில் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு? எவ்வளவு? 60. ஏறக்குறைய சரியா சொல்லியிருக்கீங்க. ஐக்கிய நாடுகளை இந்த சுகாதார நிறுவனம் 64 70 வரை சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. 70, 64 70 ஏறக்குறைய இதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க எடுத்த கணக்கெடுப்பின்படி. அப்படி பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகள் வச்சுக்குவோம். ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு வருடங்கள் படிக்கின்றான்? சொல்லுங்க, எத்தனை வருடங்கள் படிக்கின்றான்? 18, 14, 10. நாம் படிக்கக்கூடிய படிப்பிற்கு ஏற்றவாறு வருடங்கள் மாறுபடும். அப்படிதானே? நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய இந்திய நாட்டுடைய சட்டம் ஒன்று சொல்லுது. என்ன சட்டம் அது? அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி. எத்தனாவது வரை? டீச்சர் சொல்லுங்க.
அப்ப சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க அப் டு 10th வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். நம்ம இந்திய நாட்டு சட்டம் அது. அப்படிதானே? அப்ப மிக குறைவான வயதை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். அந்த 70 ஆண்டுகளில் 10 வருடங்கள் கட்டாய கல்வி நமது இந்திய நாட்டை பொறுத்தவரை. ஆக 7ல் ஒரு பகுதியை ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர்களுடன் செலவழிக்கிறான். அப்படிதானே? அதன் பிறகு அவன் படிக்கக்கூடிய உயர்கல்வி, மேற்கல்வி, ஒவ்வொரு கல்வி மேலே செல்ல செல்ல ஏறக்கூடிய வருடங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. இப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய அகவேல் 70 ஆண்டுகள், அதில் ஏறக்குறைய 20 வருடங்கள் தன்னுடைய வாழ்வை ஆசிரியர்கள் செலவழிக்கிறான். ஆசிரியர்கள் கற்றுக்கொள்கிறான். அவன் 20 வருடத்தில் கற்றுக்கொண்டதை தான் மீதி இருக்கக்கூடிய 50 வருடங்கள், குழந்தை பருவத்தை விட்டுவிட்டால் 5 வருடம் விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய 45 வருடங்களும் சரி, தான் கற்றதை தனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அவன் வாழ்வாக்குகிறான். நீ சென்று அதை வாழ்வாக்கி என்ற ஆசிரியர் கற்றலை இணங்க சமுதாயத்தில் வந்து ஒரு புதிய மனிதனாக இறங்குகிறான். தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்துகிறான், வாழ்வில் ஜெயிக்கிறான், பல்வேறு முன்னேற்றங்களை காண்கிறான். அதே போன்றுதான் இன்று நம்முடைய ஆசிரியர் செசாரி இம்மாக்குலேட் அவர்களும் தன்னுடைய வாழ்வில் ஏறக்குறைய 37 வருடங்களாக இதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து எத்தனையோ மாணவர்களை இங்கிருந்து வெளியே அனுப்பி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய மாணவர்களாக ஏறக்குறைய நமது இந்த இருதயபுரம் இந்த ஏரியாவில் 2 பிஷப்ஸ் இருக்கிறாங்க. இங்கே படித்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இங்கே தான் படித்தாங்களா? பரவாயில்ல, பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பெருமை நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு நம்ம டீச்சர் 37 வருடங்களாக இருந்து பணியாற்றி மாணவர்களுக்கு தகுந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்து காட்டி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் வந்திருக்காங்க, இதுக்கு மேலே இன்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு சரியா தெரியல. கண்டிப்பா ரிசர்ச் 2 பேர் உருவாகிருக்காங்கன்னா அதை விட மிக உயர்ந்த அளவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மிக கடினமாக உழைத்திருக்கிறார். தான் கற்றுக்கொண்டதை தன்னுடைய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இவ்வாறு செய்திருக்கிறார். அவர் வெறுமனே தான் கற்றதை மட்டும் அவர்களுக்கு சொல்லித்தரவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்விலிருந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தன்னுடைய குடும்பத்தில் அவர் கற்றுக்கொண்ட அன்பு மற்றும் ஆன்மீக வாழ்க்கை மற்றும் பொது அறிவு, ஒரு மாணவன் ஒழுக்கத்துடன் எவ்வாறு வாழ வேண்டும், அறநெறி வாழ்வை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதை மேற்கொள்ள வேண்டும், இதை செய்தால் வெற்றி என்ன என்று சொல்லிக் கொடுத்து தெளிவான அறிவை அவனால் தேர்ந்தெடுக்க வைத்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசத்தை பார்த்திருப்போம். இறுதிய இயேசு உருவாகி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும், நீங்கள் ஏறக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பணி ஏற்க அல்ல, மாறாக பணியாற்றவே வந்திருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இதே நிகழ்வு இன்று நம்முடைய ஆசிரியர் செசாரி இம்மாக்குலேட் வாழ்வு நடந்திருக்கிறது. அவர் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார். தன்னுடைய மாணவர்கள் நல்லதொரு வழியை காட்டுவதற்கென்று தான் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சொல்லிக் கொடுத்ததன் விளைவு மாணவர்கள் மிகப்பெரிய உயரிய நிலை அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இவ்வாறாக 37 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வை செலவழித்திருக்கிறார். இன்று பணி நிறைவு பெறப்போகும் அவருக்கு கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து மென்மேலும் பல வகைகளில் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்நாளில் அவருக்காக மன்றாடுவோம். அவருடன் பணியாற்றி கொண்டு இருந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவருக்காகவும் இன்றைய நாளில் இந்த திருப்பணியில் பக்தியுடன் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து மென்மேலும் பல வரங்களை நமக்கு கொடுத்து நிறைவான அருளை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள். ஆமென். ஊடுருவி பார்க்கும் எம் தலைவா, என் ஆசிரியை கனிந்த இதயமுடையவர், இலகிய மனதுடன் மற்றவரை அரவணைத்து அன்பு செய்து தம் இனிய சொற்களால் அனைவரின் உள்ளம் கவர்ந்தவர். இத்தகைய கனிந்த இதயத்தை பெற்ற எம் ஆசானின் இனிய இலகிய இதயத்தை உம்பதம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றருளும் இறைவா. உதவும் கரங்கள். உன் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும்.
என்ற இறைவார்த்தைக்கு சொந்தக்காரர் எம் ஆசிரியை செசாரின் அவர்கள். எம் மாணவ செல்வங்களின் வளர்ச்சிக்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் தெரியாமல் செய்த உதவிகள் பல, தெரிந்து செய்த உதவிகள் பல. உதவிக்கரம் நீட்டிய எம் ஆசிரியரின் கரங்களை